முன்ன இருந்த கம்பெனியில் எதனால வேலை போச்சு? சார் எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தது. ஆனால் இப்போ டி அடிக்ஷன் சென்டர் போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் சார். டி அடிக்ஷன் சென்டர். வேலை கொடுக்க பக்கா குவாலிஃபைடு தான் இருக்கீங்க. எங்கேருந்து மிஸ்டர் நீங்கள் எல்லாம் வரீங்க? ஒரு குடிகாரரு அவரே சொல்லுவாராம் நாங்கள் திருந்திட்டோன்னு. அதை நம்பி எங்கள் கம்பெனியில் வேலையும் கொடுத்து கம்பெனி சீக்ரெட்டையும் சொன்னால் நாளைக்கே ஒயின் ஷாப்பில் போய் சைட் டிஷ் மாதிரி சீக்ரெட்டை ஷேர் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மணி லாஸ், நத்திங் லாஸ். ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். கேரக்டர் லாஸ், எவ்ரிதிங் லாஸ். ப்ளீஸ் கோ. டூ ஓவர் இந்த படத்துக்கு நான் முழுக்க சவுண்ட் டிசைனிங் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ஷாரி சார், சரவணன் சார், இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சமீபத்தில் 150 அவார்டு கிராஸ் ஆகிருக்கு. இது எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இந்த தருணத்தை கொண்டாடுறோம். ஸோ இது வந்துட்டு இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்கள் ஆதரவெல்லாம் அது கிடைக்கணுன்ட்டு நான் உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏன்னா ஒரு குடிகாரனுடைய வாழ்க்கையை தெருவோரங்களில் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. நான் பார்த்துருக்கேன். அங்கங்கே பாரில், அது வெளியில் உருண்டு பிறண்டு இருக்கிறத இந்த கதையில் வந்து தத்ரூபமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம் கெட்டு கீழே போனவன் திருப்பி மேல்நிலைக்கு வர்றதுக்கான விஷயத்த நிறைய பண்ணியிருப்பார் சார். இதுக்கு நான் மியூசிக் வந்து அதுக்காக நான் ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த ஃபுல்லாக இன்வால்வ் ஆன கிரியேட்டிவ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்து பாராட்டணும். உங்களுடைய பாராட்டுதல் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நன்றி, வணக்கம். நீயா இவ்வளோ நாளாக எங்கே இருந்த? வீட்டை காலி பண்ணிட்டு போயாச்சு. உமாவை அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. வேற ஒருத்தவங்க குடி வந்துட்டாங்க. இந்த காலத்துல நல்ல வேலை கிடைச்சி நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்கன்னு ஒரு குடும்பம் அமையிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் இருந்தும் அதை உனக்கு காப்பாத்திக்க தெரியலனா இப்படிதான் நடு தெருவில் நிக்கணும். குடும்பம், பொண்டாட்டி, குழந்தை இது எல்லாத்தையும் விட அந்த குடியில அப்படி என்னதான் இருக்கு? என்னதான் சொன்னாலும் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்தவே போறதில்ல. அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனாரு, அங்க வந்து பொண்டாட்டியை பாக்குறேன், பிள்ளைய பாக்குறேன்னு அங்க வந்து அசிங்கப்பட வேண்டான்னு. உன் திங்ஸ் எல்லாம் இங்கதான் வச்சுட்டு போயிருக்காங்க. இரு, நான் போய் உன் பேக் எடுத்துட்டு வரேன். இவ்வளவு குவாலிஃபைடா இருக்க உங்களை அந்த கம்பெனியை விட்டு ஏன் வெளியே அனுப்புனாங்கன்னு கேக்குறேன். சார் அது என்னோட ட்ரிங்கிங் ஹேபிட்னால தான் சார். பட் நம்ம ஓகே சார். எந்த ஒரு குடிகாரனும் நான் ஒரு குடிகாரன் இனி குடிக்கல அப்படி சொல்லி திருந்திருந்த சரித்திரமே இல்லை. சார் என்னோட ஒர்க் ப்ரொஃபைல் பாருங்கள் சார் ப்ளீஸ். சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ், டேலண்ட் இதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்கியே, அது ஒரு நோய். அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ரொம்ப கஷ்டம். வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக நீங்க எதை வேணா சொல்லுவீங்க. இல்லை சார், நான் லாஸ்ட் 2 months டி அடிக்ஷன் சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நவ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஓகே சார்.